This is the lowest possession of a Man City team after 2010. அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடி மேன் சிட்டிக்கு ஆடும்போது தான் வந்து மேனேஜரியல் அடுத்த யார் ஃபயர் ஆக போறாங்க அப்படின்னு லிஸ்ட் எடுத்தா பாட்டர், அமோரிம் அண்ட் எமிரி இவங்க 3 பேரும் தான் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ். இதில் நோபடி கொஸ்டின் த குவாலிட்டி ஆஃப் ராஷ்வர்ட்ல. இப்போ நீ கட் பண்ணா அடுத்த வாட்டி நம்மால் வீக்கெண்ட்ல வந்து ஏதோ ஒரு மீட்டிங்க்கு லேட்டா போயிட்டு அடுத்த மேட்ச்ல வந்து பெஞ்ச்ல உட்கார வச்சிருக்காங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆஃப் சைட் அலப்பரைஸ். ஸோ லேட் இந்த வாரம் அலப்பரைஸ். ஏன் லேட்டுனா நேற்று பேலண்டோரோட வின்னரும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதையும் சேர்த்து ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருவோமே அப்படின்னு தான் வந்து இப்போ பண்ணுறோம். மேபி ஸ்டார்டிங் ரைட் இன்டு இட். உஸ்மான் டெம்பல்லே இந்த வருஷத்தோட பேலண்டோர் வின்னர். வாட் ஆர் த தாட்ஸ்? உஸ்மான் டெம்பலே தான் ஜெயிக்க போறாருன்றது இட்ஸ் அ வெல் கெப்ட் சீக்ரெட். அந்த மாதிரி ஆயிருச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவர்தான். ஆனா அந்த செரிமனிக்கு ஒரு நாள் 2 நாள் முன்னாடி தேவையில்லாம நிறைய ரூமர்ஸ் எல்லாம் வந்தது. ஓகே, யமால்ல வந்து ஜெயிச்சிட்டாரு, ரஃபீனியா எம்பாப்பே ஜெயிச்சிட்டாங்கலாம் கலப்பி விட்டாங்க சும்மா ஒரு ஹைப்புக்கு. ஏன்னா இந்த தடவை வந்து அன்லைக் அதர் சீசன்ஸ் யாரு ஜெயிக்க போறாங்கன்னு வந்து தெரியல அப்படின்னு வந்து சொல்லி ஒரு ஆன்டிசிபேஷன் கிரியேட் பண்ணாங்க. ஆனா அட் த சேம் டைம் சாம்பியன்ஸ் லீக் வின்னரா இருக்கிறதுனால மோஸ்ட்லி டெம்பேல தான் ஜெயிப்பான்னு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. அண்ட் ரொனால்டினியோ வந்து பிரசன்டரா கூப்பிடும் போது ஓகே ஒரு வேலை ட்விஸ்ட் வந்துருமோ, ஒரு பார்சலோனா லெஜண்ட் வந்து கிவிங் இட் டு பார்சலோனா யங் ப்ராடஜி அப்படின்னு சொல்லி. பட் ஆனா டெம்பலே ஒன் இட். பட் ஐ திங்க் ஃபேர்னு தான் சொல்லணும்ல, கிவன் தி அக்கலேட்ஸ். அங்க ஒரு கரெக்ஷன், அதுல கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பிஎஸ்டி லெஜண்ட் கிவிங் டு பிஎஸ்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு. எஸ் கரெக்ட். பட் ஆனா வந்து ஃபேர்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கிவன் தி அக்கலேட்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பொருசியா டாட்மண்ட்ல இருந்ததுல இருந்து பார்சலோனாலயும் சரி, he was always supposed to be this prodigy இல்ல. பட் ஆனா he never got there because of a lot of injuries and stuff. So finally okay, இது இப்பயும் நம்மால் இன்ஜூர் ஆயிட்டான் திருப்பி. ஸோ ஃபைனலி ஒரு இன்ஜுரி பிளேக் ஆகாத ஒரு சீசன்ல வந்து winning the Ballon d'Or is probably one that he will never forget. யமாலுக்கு வந்து இன்னும் டைம் இருக்கு, நம்மால் கண்டிப்பா ஜெயிச்சுட்டு தான் போவான்னு நினைக்கிறேன் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள. ஸோ கங்க்ராட்ஸ் டெம்பல்லே. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து இந்த வாட்டி பேலண்டோர் இது ஈவெண்ட் பார்க்கும்போது ஐதானா போன்மாத்தி பானுமதி மாதிரி இருக்கு பேரு. ஸோ த ஃபீமேல் மிட்ஃபீல்டர் வந்து ஹூ பிளேஸ் ஃபார் பார்சலோனா ஒன் 3 பேலண்டோர்ஸ் கண்டினியூஸ்லி, அதாவது கன்சிக்யூட்டிவ் பேலண்டோர்ஸ். an achievement only done by Messi and Platini before this. இது வந்து ஒரு ஷவுட் அவுட்டுக்கு வந்து வேர்தியா இருந்ததுனால அந்த ஈவெண்ட்ல ஹைலைட்ஸ்ல தான் வந்து இவ ஆடுறதே பார்த்தேன். ஆக்சுவலி வந்து அவ பேசும் போதும் வந்து இனியஸ்டா, ஜாவி, வேர் மை ரோல் மாடல்ஸ் அப்படின்லாம் பேசியிருந்தா. ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ் டு சி த ஹைலைட்ஸ். வேற லெவல் பிளேயர் போல. ப்ராப்ளி இஃப் யூ ஆர் சம்மன் ஹூ டிண்ட் ஃபாலோ உமன்ஸ் ஃபுட்பால், ஐ திங்க் திஸ் பிளேயர் இஸ் அ குட் ஸ்டார்ட்னு சொல்லலாம். நான் வந்து லாஸ்ட் இயர் பேலண்டர் வின்னர் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணும்போது தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தேன். ஸோ இந்த தடவை நாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற அந்த கூலி படம் மாதிரி ஒரு மொமெண்ட் வந்தது. அதுக்கப்புறமா அவார்டு ஜெயிக்கும் போதுதான் ஞாபகம் வந்தது, ஓகே இவங்க தான் லாஸ்ட் டைமும் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ திங்க் அவங்களோட ஹைலைட்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ப்ராபப்ளி இந்த சீசனும் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. she might eventually win next season also. பாப்போம். Yeah. Okay. Next, jumping into Premier League Alaparais. The match of the week, Arsenal versus Man City. Arteta versus Pep. Apprentice versus the Master. கடைசியில வந்து it was almost one of the boring games ன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். I mean except some few highs here and there. மேட்ச் வந்து ஜென்ரலா பார்க்க வந்து ரொம்ப கொடூரமா இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பர்சனலி. பெப்ஸ் மேன் சிட்டி வித் அ பொசஷன் ஆஃப் 33%. அதாவது ஐ திங்க் திஸ் இஸ் ஒரு ஸ்டாட் ஒன்று பார்த்தேன். திஸ் இஸ் த லோவஸ்ட் பொசஷன் ஆஃப் அ மேன் சிட்டி டீம் ஆஃப்டர் 2010. அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடி மேன் சிட்டிக்கு ஆடும்போது தான் வந்து 33% பொசஷன்லாம் வச்சு ஆடி இருக்கானுங்க. பெப் வந்து அப்படியே ஸ்டைல் ஆஃப் பிளேவை வந்து மாத்திருக்காரு. பெப் பார்க் த பஸ், டேக்கிங் அ லீவ் அவுட் ஆஃப் மொரினியோஸ் பிளே புக். இல்ல, வாட் வர் யுவர் தாட்ஸ்?
ஆமா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பெப் ஜோசேவா மாறினதை பார்த்தேன். ஸோ தெரியல என்ன, பெப்போட கேரியர்ல இதுதான் செகண்ட் டைம் வந்து பெப்புக்கு கீழே இருக்கிற டீம் வந்து ஒரு 30% பொசிஷன்லாம் வச்சு ஆடுறது. கிட்டத்தட்ட அந்த என்டையர் செகண்ட் ஹாஃப் வந்து அவங்க ஹாஃப்ல டிஃபெண்ட் பண்ணி தான் ஆடினாங்கன்னு வந்து சொல்லலாம். ஏன் இந்த மாதிரி இறங்கிட்டாங்கன்னு எனக்கு புரியல. கேம் வந்து ஓரளவுக்கு லைக் ஸ்பார்க்கே இல்லாத மாதிரி தான் இருந்தது. எஸ்பெஷலி சிட்டி சைட்ல ஆர்சனல் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாங்க. ஒரு வேவ் ஆஃப்டர் வேவ் வந்துட்டே இருந்தது. ஆனா இவங்களும் டிஃபெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ மேபி யாராவது ஜெயிச்சிருந்தா இந்த ரிசல்ட் கொஞ்சம் சிக்னிபிகண்டா இருந்திருக்கும். ஆனா டிரா ஆனதுனால ஃப்ரம் அ நியூட்ரல்ஸ் வாட்ச் இந்த கேம்ல இருந்து மேபி பெனிஃபிட் ஆனது லிவர்பூல் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா வந்து இட்ஸ் பிட்டி ஃபார் த கேம் இல்ல. இவனுங்க வந்து ரெண்டு டீம்லயும் வந்து லைக் ஆல்மோஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைன் அப்ஸ் வச்சிருக்கிற ரெண்டு டீம்ஸ், லைக் டாப் 3ல ரெண்டு டீம்னு சொல்லலாம்ல இவனுங்கள. இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸை வச்சு அண்ட் எனக்கு புரியல, ஆர்டெட்டாலாம் வந்து நீ எவ்வளவு மில்லியன் கொடுத்து எசேவெல்லாம் வாங்கியிருக்க. நம்ம அம்மாரிமை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம், டீம் செலெக்ஷன் இல்லை, இவன் எடுக்க மாட்டான் அவன் எடுக்க மாட்டான். எசேவே எடுக்கல பிளேயிங் லைன் அப்ல. ஐ டோன்ட் நோ வை ட்ரொசார்ட் பிளேட், லைக் வை கான் மதுவேகே அண்ட் சாகா ஸ்டார்ட் டுகெதர். இந்த மாதிரி வந்து ஆர்சனல் ஃபேன்ஸும் வந்து நிறைய கேள்விகளை வந்து கேட்டுட்டு இருக்காங்கல்ல. பெப் வந்து ஹிஸ் இந்த அடிப்பட்ட புலின்னு சொல்லி இப்பதான் வந்து படுத்துட்டு இருக்கு. திஸ் இஸ் த டைம் டு லைக் ஆக்சுவலி கில் இட் ஆஃப். ஆனா நம்மால் வந்து டிஃபென்சிவா போயிட்டாருன்னு தான் சொல்லணும்ல டீம் செலெக்ஷன் வச்சு. ஆமா, எனக்கு என்னமோ ஆர்டெட்டா கொஞ்சம் ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச். ஏன்னா அந்த சிட்டியோட லாஸ்ட் 2 ரிசல்ட்ஸ் பார்த்தல, லைக் யுனைடெட் அண்ட் நாப்போலி. மேபி அந்த ரெண்டு கேம்லயும் யுனைடெட் கேவலமா விளாட்னாங்கன்னு சொல்லலாம். நாப்போலி மேட்ச் வந்து ரெட் கார்டு இருந்தது. ஸோ சிட்டிக்கு பெருசா வேலை இல்லை. ஆனா அது ரெண்டுமே ஒரு கன்வின்சிங் வின் மாதிரி தெரிஞ்சது. ஆனா அவங்க சிட்டி இந்த கேம் ஆடினதை வச்சு பார்க்கும்போது திருப்பி புலி அடிச்சு படுக்க போட்டோம். புலி இன்னும் அப்படி தூக்கத்துல இருந்து லைட்டா ஏஞ்சுதான் பார்த்துருக்கு, இன்னும் முழுசா ஏந்திருக்கல அப்படின்னு தான் சொல்லலாம். பட் ஆனா நம்மால் வந்து இஸ் ஓப்பன்லி டிக்ளேர்ட் எஸ் ஐ எம் வி ஆர் அ டிரான்சிஷன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த டிரான்சிஷன் டீம்ல வந்து ஹாலாண்டுக்கும் வந்து இட் சீம்ஸ் லைக் ஹீஸ் ஹேவிங் அ பெட்டர் ரோல். ஹீஸ் கெட்டிங் மோர் சான்சஸ், ஹீஸ் ஃபினிஷிங், ஹீஸ் ஆல்சோ டிஃபெண்டிங். ஸோ பார்ப்போம், இந்த சீசன் வந்து எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வித் சிட்டிஸ் டிஃபென்சிவ் மைண்ட் செட்டா இல்லை மொரினியோஸ் பிளே ஸ்டைல் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ நம்ம ஹாலண்ட் நல்லா ஆடுறான்றதை பற்றி பேசணும்ல, அதே மாதிரி வந்து வில் கம் பேக் டு ஆர்சனல் ஸ்ட்ரைக்கர். ஆல்ரெடி இப்போ வந்து அந்த ஜேட் முல்லர் அவார்டு வேற வாங்கினான் நேற்று பேலண்டோர் இவெண்ட்ல. பட் ஆனால் டு யூ திங்க் ஹீ இஸ் நாட் அ பிக் மேட்ச் பிளேயர்? நம்மால் வந்து யுனைடெட் மேட்ச்லையும் எதுவும் பண்ணல, சாம்பியன்ஸ் லீக் மேட்ச்லையும் எதுவும் பண்ணல, இப்போ சிட்டி மேட்ச்லேயும் வந்து ஹி வாஸ் ஆல்மோஸ்ட் சைலண்ட்ல. Do you think it's Arteta's strategy, or do you think it's Gyökeres itself? He's not built for big matches. Gyökeres வந்து இன்னும் செட்டிலிங் இன் அந்த மாதிரி தான் தோணுது. ஸ்டில் நாட் லைக் 100% இந்த டீமோட கேம் பிளேக்கும் அவனுக்கும் அந்த ஃபுல் சிங்க் இன்னும் வரல அப்படின்னு தான் சொன்னேன். ஆர்சனல் வந்து தேவ் யூஸ் டு பிளே அ சர்டன் டைப் ஆஃப் கேம் பிளேல லாஸ்ட் ஒரு 2-3 சீசன்ஸா. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் த சீசன்ல தான் இருக்கும். பார்ப்போம் இன்னும் ஒரு எண்ட் ஆஃப் அக்டோபர் நவம்பர்ல கியோக்கரஸ் எப்படி அடுத்த பெரிய மேட்சஸ் ஆடலாம். ஸோ அதை வச்சு நம்மளால சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து பிக் மேட்சஸ்ல வந்து எங்க ஹாவர்ட்ஸே திருப்பி கூப்பிடுங்க அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. பட் வந்து வீல் வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் கியோக்கரஸ். அடுத்து மான்செஸ்டர் யுனைடெட் வெர்சஸ் செல்சி. 5வது நிமிஷமா 4வது நிமிஷமா ரெட் கார்டு சான்செஸ்க்கு. அதுக்கப்புறத்துல இருந்து டெக்னிக்கலி ஒரு 4-0 அந்த மாதிரி ஒரு மேட்சா இருந்திருக்க வேண்டியது. நம்ம ஆளுங்க ஆனா 2 கோல் அடிச்சதுக்கு அப்புறமும் வந்து அப்படியே இந்த வடிவேலு ஜக்கு பிடிச்சிட்டு ஆட்டிட்டே நிப்பான்ல, அந்த மாதிரி வந்து ஒரு பதத்தோடயே ஆடிட்டு இருந்தானுங்களே. எனக்கு புரியல. பட் ஃபைனலி யுனைடெட் கெட் த வின். டஸ் திஸ் பை அமோரிம் மோர் டைம்? நம்ம ஜெயிக்க மாட்டேங்கிறாங்கன்றத பெரிய ரிமார்க்கா சொன்னோம். ஸோ ஜெயிச்சுட்டாங்க. அது மட்டும்தான் இந்த கேம்ல இருந்து ஒரே ஒரு பாசிட்டிவ் எனக்கு தெரிஞ்சது. மற்றபடி அடுத்த கேம்ஸ் வந்து பாப்போம் எப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஆர்டெட்டா டீம் செலெக்ஷனை பத்தி பேசணும். அதே மாதிரி மரஸ்காவோட சப்ஸ்டிடியூஷன்ஸை பத்தி 2-3 செல்சி ஃபேன்ஸ்லாம் கொந்தளிச்சு போயிருக்கு. எதுக்கடா உன்னோட அட்டாக்கிங் ப்ரோக்ரஸை வந்து அப்படியே தூக்கிட்ட ரெட் கார்டுக்கு அப்புறம்? யூ டிடன்ட் கிவ் எனிபடி அ சான்ஸ். அண்ட் கார்னாச்சோவும் வந்து வரல. ஐ திங்க் இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி ரீசன் டு குஸ்டோன்னு நினைக்கிறேன். He was supposed to come off the bench, but he didn't. Do you think Maresca is also to blame for the loss? ஆமா, கண்டிப்பா. மரஸ்கா என்ன ட்ரை பண்ணாலும் சத்தியமா எனக்கு புரியல. அட்டாக்கரை இறக்கி திருப்பி டிஃபெண்டர் ஏன் உள்ள வந்தான்னு எனக்கு வந்து சுத்தமா புரியவே இல்லை. ஓகே, கோல் பால்மர் வந்து இன்ஜூர் ஆயிட்டான், அது வந்து வி கான் கண்ட்ரோல். ஆனா லைக் எந்த அட்டாக்கருமே வரல. லைக்
இப்ப யுனைடெட் மாதிரி ஒரு டீம் நீ வந்து ட்ரபிள் பண்ணுனா நல்லா பேஸ் இருக்கிற ஒரு விங்கர் இந்த மாதிரி யாராவது கொண்டு வந்தாதான் அவங்கள வந்து கொஞ்சம் பேக் ஃபுட்ல வச்சிருக்க முடியும். ஸோ டாக்டிக்கலி அங்க ஒரு மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அமோரிம் வந்து போன சீசன் முடிஞ்சு திஸ் இஸ் த வேர்ஸ்ட் யுனைடெட் டீம் அப்படின்னு சொன்னாரு. அந்த வேர்ஸ்ட் யுனைடெட் டீம் கூட செல்சி போயிட்டு தே குடன்ட் ஈவன் மேனேஜ் டு ட்ரபிள் தெம் அப்படின்றது வந்து இஸ் அ பிட்டி. இவனுங்க வந்து ஓகே அடிச்சுக்கிட்டு இருக்கட்டும், யுனைடெட், செல்சி, ஆர்சனல், சிட்டி எவனாச்சும் எக்கேடாச்சும் போங்க, வி வில் வின் 5 out of 5 அப்படின்னு சொல்லி லிவர்பூல் அங்க வந்து ஜாலி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலி கேம் பிளே வச்சு பார்த்தோன்னா இட் வாஸ் நாட் அ கிரேட் கேம். எக்ஸ்டிலாம் வாஸ் பிஸ் புவர். பட் ஆனா எப்படியோ வந்து இந்த லிவர்பூல் வந்து தே ஃபைண்ட் அ வே டு வின். நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரிதான் இந்த ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்ன்ற மாதிரி அவங்களுக்கு எவென்ச்சுவலி எப்படியோ வந்து விழுது. ஸோ அதனால இப்போ அவங்க டைம் நல்லா இருக்கு. ஸோ அவங்க மேக்ஸிமம் ட்ரை பண்றாங்க. ஸோ ரிசல்ட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி வருது. ஆனால் தேர் வில் பி அ டைம் இந்த லக்கு வந்து சம்டைம்ஸ் ரன் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்க. அது ஆற வரைக்கும் அட்வான்டேஜ் லிவர்பூல் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் நீ வந்து சொல்லியிருக்கல, இப்போ வந்து யுனைடெட் கிட்ட வந்து எனக்கு எங்கேருந்து கோல் வரப்போகுதுன்னே தெரியல, ஆர்சனல் கிட்டேருந்து ஒரு கார்னர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சிட்டி கிட்டேருந்து ஒரு டிரான்சிஷனில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பட் இந்த லிவர்பூல் டீம் பார்த்தோன்னா நாட் ஜஸ்ட் த வே அந்த கோல் வர்றது, இட்ஸ் ஆல்சோ அபவுட் எந்த பிளேயர் கிட்ட இருந்து வேணாலும் கோல் வரலாம். நீ வந்து அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து பார்த்தனா எவ்ரி மேட்ச் வந்து a different match winner emerges. அண்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து வேன்டைக் கார்னரால வருது, சம்டைம்ஸ் சாலாஸ் பெனல்ட்டியால வருது, சம்டைம்ஸ் ஒரு ஃப்ரீ கிக் ஃப்ரம் சபோஸ்லை கிட்ட இருந்து வருது. ஐ ஃபீல் இந்த லிவர்பூல் டீம் கிட்ட இருந்து வந்து எனி டைம் எந்த விதமான கோலும் எந்த பிளேயர் கிட்ட இருந்து வேணாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாயிருச்சு. திஸ் இஸ் சம்திங் வெரி ஹார்ட் ஃபார் அ டீம் டு அச்சீவ். நார்மலி ஒரு 2-3 மேட்ச் வினர்ஸ் இருப்பானுங்க அண்ட் ஒரு 2-3 டைப் ஆஃப் கோல்ஸ் வரும். பட் இவனுங்க வந்து they have a lot of options இல்ல. I think they will definitely give a strong challenge to the title அப்படின்னு தான் தோணுது. அண்ட் கிவன் இப்போ இந்த ஆர்சனல் சிட்டி எல்லாம் ஆடினதை பார்த்தா சிட்டி ஓகே அவனுங்க வந்து விளையாடுற ஸ்டைலே மாத்திட்டானுங்க. பட் ஆல்சோ ஆர்சனல் நாட் பீயிங் ஸோ அக்ரெசிவ் வித் சிட்டி. லிவர்பூல் கிளியர் ஸ்வீப்பா டைட்டிலுக்கு சொல்லிடலாமா? இப்பவே எழுதிடலாமா? கிளியர் ஸ்வீப்னு இன்னும் சொல்ல மாட்டேன். ஐ திங்க் சீசன் இப்போதானே ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பா ஒரு இன்ஜுரி ஏதாவது ஒரு 2 மேட்ச் தோத்தானா மொமெண்டம் கண்டிப்பா மாறும்னு வந்து தோணுது. ஸோ பார்ப்போம். ஐ திங்க் அட்லீஸ்ட் கிறிஸ்மஸ் வரைக்குமாவது போகணும் நம்ம வந்து யார் டைட்டில் அடிப்பான்னு வந்து ஒரு மைண்ட் செட் கொண்டு வர்றதுக்கு. ஓகே, தோத்துட்டு அதுக்கப்புறம் ஹவு தே ரியாக்ட் மைட் டிஃபைன் தேர் டைட்டில் சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இந்த டாப் ஆஃப் த டேபிளில், ஆமாம் டாப் ஆஃப் த டேபிள் யுனைடெட்டை பற்றியும் பேசும்போது, ஏன்னா யுனைடெட் அண்ட் சிட்டி ஆர் ஆன் த சேம் பாயிண்ட்ஸ் லெவல். ஸோ இங்கே இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கும் போது கீழே அதாவது நம்ம பாட்டர் அங்கிள் அப்புறம் நம்ம குட் ஈவினிங் மாமாலாம் வந்து ஆர் ஸ்ட்ரகிளிங். ஆர் வி ஆல்ரெடி திங்கிங் அபவுட் சம் மேனேஜர்ஸ் பீயிங் ஃபயர்ட்? அதாவது வெஸ்ட் ஹாமுக்கு வந்து கொடூரமாக இருக்கு அவங்களோட ரிசல்ட் இந்த வாட்டி. அதுக்கப்புறம் 10 men சண்டர்லாண்ட் கூட ஜெயிக்க முடியல. புரியல அஸ்டன் வில்லா என்ன பண்றானுங்கன்னு சொல்லி. Do you think there is already a time for a change? என்னோட மேனேஜர்கள் அடுத்த யார் ஃபயர் ஆக போறாங்க அப்படின்னு லிஸ்ட் எடுத்தா பாட்டர், அமோரிம் அண்ட் எமிரி இவங்க 3 பேரும் தான் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ். இதுல வந்து பாட்டர் இப்ப ஸ்லைட்லி கொஞ்சம் மேல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஐ திங்க் வெஸ்ட் ஹாமோட அடுத்த 2 மேட்ச்ல ஏதோ ஒரு மேட்ச் ஒரு பெரிய டீமோடன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அடுத்த மேட்ச் ஜெயித்தாலும் எனக்கு தெரிஞ்சா அதுக்கு அடுத்த மேட்ச் கண்டிப்பா அடி வாங்குவாங்க அப்படின்னு தோணுது. அண்ட் கோயிங் இன்டு இன்டர்நேஷனல் பிரேக் கண்டிப்பா யோசிப்பாங்க பாட்டரை தூக்குறதுக்கு. ஐ திங்க் ஆல்ரெடி வந்து நூனோ இஸ் பீயிங் ஹண்டட் அப்படின்னு பேசிக்கிறாங்க. வெஸ்ட் ஹாமுக்கு வந்து டு பிகம் த நெக்ஸ்ட் மேனேஜர் ஆஃப்டர் பாட்டர். தெரியல, பாப்போம். ஆமா, வெஸ்ட் ஹாம்க்கு அடுத்த 2 மேட்ச்ல ஏதோ ஒரு மேட்ச் எவர்டனோட அநேகமா மாய்ஸ் மாமா வந்து என்னையாடா துரத்துனீங்க அப்படின்னு சொல்லி ஓமா குத்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. யா, டாக்கிங் ஆஃப் கம்மிங் பேக் டு த கிளப்ல இந்த வாரம் இன்னொரு அலப்பறையான நியூஸ் வந்து ஹோசே மொரினியோ கம்மிங் பேக் டு ஃபுட்பால் மேனேஜ்மெண்ட். இதை நான் ஆக்சுவலி வந்து மறந்துட்டேன் இதை பற்றி பேச. ஸோ ஹீ இஸ் கம்மிங் பேக் டு பென்ஃபிகா. ஆல்ரெடி நம்மால் வந்து ஃபர்ஸ்ட் வின் அடிச்சிட்டா போல. அடுத்த வாரம் ஹீ வில் கம் பேக் டு ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ். எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எனி தாட்ஸ் ஆன் ஜோசே மாமா கம்மிங் பேக்? ஜோசே மாமா கம்மிங் பேக் டு சாம்பியன்ஸ் லீக் கொஞ்சம் பட்டாசா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட்டிங் ஃபார் த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். கண்டிப்பா இங்கிலாந்துல ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்றது வந்து நிறைய ஜேர்னலிஸ்ட் நோண்டி கேட்பாங்கல்ல. ஸோ
ஈகர் டு சி ஜோசே என்ன சொல்றாரு, என்ன கலப்பி விடுறாங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். நம்மால எப்படியும் வந்து பஸ் தான் பார்க் பண்ண போறாரு, அது வேற விஷயம். ஸோ அம்மாள் பவர்ஃபுல் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்திருந்தார். ஃபர்னபாஷே வந்து என்னோட லெவல் ஆஃப் கிளப்பே இல்லைங்க, இப்போதான் வந்து ஐ ஃபீல் லைக் ஐம் பேக் at த டாப் லெவல் அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரியல பென்ஃபிகா எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு, ஏன்னா போர்ட்டோ அண்ட் பென்ஃபிகா ஆர் ரைவல்ஸ், பட் மேபி தட் வில் டாக் அபவுட் another டைம். அண்ட் ஸ்டிக்கிங் வித் சாம்பியன்ஸ் லீக்ல எல்லாரும் வந்து ராஷ்வர்ட் எக்ஸ் யுனைடெட் பிளேயர்ஸ் பர்ஃபார்மிங் எவ்ரிவேர், ராஷ்வர்ட் ஸ்கோரிங் 2 goals அகேன்ஸ்ட் நியூ கேசல் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தானுங்க. பட் ஆனால் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆட், நோபடி கொஸ்டின் த குவாலிட்டி ஆஃப் ராஷ்வர்ட்ல. இப்போ நீ கட் பண்ணா அடுத்த வாட்டி நம்மால் வீக்கெண்ட்ல வந்து ஏதோ ஒரு மீட்டிங்க்கு லேட்டாக போயிட்டு அடுத்த மேட்ச்ல வந்து பெஞ்ச்ல உட்கார வச்சிருக்காங்க. ஸோ இட் வாஸ் அபவுட் த டிசிப்ளின் தட் வாஸ் கொஸ்டின்ட். இல்லை ராஷ்வர்ட் பற்றி எடுத்துக்கிட்டா, அண்ட் வந்து நோபடி கொஸ்டின் தட் he was not a good player and so on. அதை பற்றி ஏதாச்சும் சொல்லணுமா? இப்போ ராஷ்வர்ட் கிட்ட வந்து அபிலிட்டி இருக்கு. ராஷ்வர்டோட ஒரே பிரச்சனை என்னன்னா கன்சிஸ்டன்சி. திடீர்னு ஒரு மேட்ச் பயங்கரமா ஆடிட்டு ஒரு 5 மேட்ச் காணாம போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆட்டிடியூடுன்ற விஷயம் வந்து, நீ ஒரு மேட்ச் நல்லா ஆடிட்டேன்னா அடுத்த மேட்ச் நான் என்ன வேணா பண்ணலாம் அந்த மாதிரி இருக்க முடியாதுல்ல. நீ அதே லெவலுக்கு அடுத்த மேட்ச் பர்ஃபார்ம் பண்ண என்ன பண்ணுமோ அது நீ பண்ணிதான் ஆகணும். அது வந்து ராஷ்வர்ட் கிட்ட அட்லீஸ்ட் லாஸ்ட் ஒரு 2 சீசன்ஸா நிறையவே மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அட்லீஸ்ட் பார்சலோனால கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணி சம்மர்ல இங்கிலாண்டோட வேர்ல்ட் கப் போவான் அப்படின்னு வந்து ஹோப் பண்றோம். இந்த ஃபார்ம் அவனால கண்டினியூ பண்ண முடியும்னா டெஃபினெட்லி ஒய் நாட். ஆக்சுவலி வந்து பால் ஸ்கோல்ஸோட இன்டர்வியூலயும் வந்து சொல்லியிருந்தாரு, ராஷ்வர்ட் வந்து ஐ ஒன்ட் அக்செப்ட் தட் ஹீ இஸ் கிரேட் பிளேயர் பிளேயிங் ஃபார் பார்சலோனா. வந்து இஸ் ப்ராப்ளம் வாஸ் நாட் இஸ் குவாலிட்டி. நம்ம பேசின மாதிரி குவாலிட்டி ப்ராப்ளம்ல டிசிப்ளின் தான் பிரச்சனை. இவன் வந்து ஆல்ரெடி ஹி கேவ் அப் ஆன் யுனைடெட், அண்ட் இப்போ வந்து ஆல்ரெடி செப்டம்பர்ல வந்து இவன் பார்சலோனாலையும் வந்து ஒரு லேட்டா ஒரு இடத்துக்கு போயிருக்கான் அப்படின்னா he will also give up on பார்சலோனா அப்படின்னு சொல்லியிருக்காரு. கான்ட்ரவர்ஷியலா தெரியல எந்த அளவுக்கு உண்மையாகும்னு சொல்லி. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் ஆல்சோ கைஸ், இப்போ வந்து நம்ம சாம்பியன்ஸ் லீக்ல வந்து நிறைய நடக்குது. இப்போ வந்து நம்ம பேசியிருக்கோம் ஆல்ரெடி, சேல்சி வர்சஸ் பென்ஃபிகா, ஜோசே மாமா கம்மிங் பேக். சாம்பியன்ஸ் லீகையும் வந்து நாங்கள் கவர் பண்ணோம்னா கமெண்ட்ஸ்ல போட்டு விடுங்க. வி வில் மோஸ்ட் லைக்லி ஆல்சோ டூ தட். லிவர்பூல், மட்ரிட், இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங் மேட்சஸ் ஆர் கமிங். லுக்கிங் ஃபார்வர்ட். ஸோ பார்த்துக்கிட்டீங்க மக்களே, திஸ் வாஸ் அவர் இந்த வார அலப்பரைஸ் பேலண்டோர் ரியாக்ஷன்ஸ் அண்ட் மற்ற பல மேட்சஸை வந்து கவர் பண்ணியாச்சு. எதையாச்சும் மிஸ் பண்ணிட்டோன்னா நீங்கள் போட்டு விடுங்க கமெண்ட்ஸில். அண்ட் அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, see you from Offside Alaprais.